வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 1 லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் வாக்களிக்கவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மதிப்பீடு. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம். உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடி மாதம் 27ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடுவதாக அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்சவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நனவாகியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 1 லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் வாக்களிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தனியார் துறை ஊழியர்கள் விடுமுறை எடுக்க முடியாமல் வாக்களிப்பதை தவிர்த்துள்ளதாக அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர். இந்த தகவலை வெளியிட்ட ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கட்கைகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க மேலும் தெரிவிக்கையில், இந்த விடயம் தொடர்பாக 12 நிறுவனங்களின் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதற்கான எதிர் நடவடிக்கைகள் குறித்து அவர் எந்தவிதமான தகவலையும் வெளியிடவில்லை என்று கூறப்படுகிறது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுள்ளது. காலை 10 மணியளவில் ஆரம்பமான பதவியேற்பு நிகழ்வில் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரிய பதவியேற்றுக் கொண்டுள்ளதுடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பதவியேற்றார். தொடர்ந்து வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சராக விஜித ஹேரத் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்ட அதே நேரம் பொது நிர்வாகம், மாகாண மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சராக பேராசிரியர் சந்தன அபேரத்ன பொறுப்பேற்றார். தொடர்ந்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக சரோஜா சாவித்ரி பால்ராஜும், நீர்ப்பாசனம், கால்நடை வளர்ப்பு, விவசாயம் மற்றும் காணி அமைச்சராக கேடி நால்காந்தவும், நகர அபிவிருத்தி, நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கன்லா திலக்கவும் பதவியேற்றனர். அத்துடன் ராமலிங்கம் சந்திரசேகரன் மீன்பிடி, நீரியல் மற்றும் கடல் வளத்துறை அமைச்சராகவும், பேராசிரியர் உபாலி பனிலகே கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராகவும், சுனில் ஹெந்துனதி கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பிமல் ரத்நாயக்கவும், பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சராக ஆனந்த விஜயபாலவும், புத்து சாசன மற்றும் மத விவகார அமைச்சராக பேராசிரியர் ஹனிதும சுனில் செனவியும், சுகாதார மற்றும் ஊடக அமைச்சராக டாக்டர் நலிந்த ஜெயதிசவும், பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரட்னவும் பதவியேற்றுள்ளனர். மேலும் பேராசிரியர் கிஷாந்த அபேசேன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும், வசந்த சமரசிங்க வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராகவும், சுனில் குமார கமகே விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சராகவும், பொறியியலாளர் குமார ஜெயக்குடி எரிசக்தி அமைச்சராகவும், பேராசிரியர் அனில் ஜயந்த் பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும், டாக்டர் தம்னிகா படபெந்தி சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக கலந்துரையாடி மாதம் 27ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் என்பதோடு உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இடைக்கால வரவு செலவு திட்டம் டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதுடன் தேர்தலுக்கு பணம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டாலும் தேர்தல் திகதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. எனவே இந்த ஆணைக்குழு கூட்டத்தில் தேர்தல் திகதி குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இவ்வருட பொது தேர்தலில் இதுவரை தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பட்டியலை வழங்காத அரசியல் கட்சிகள் கூடிய விரைவில் அந்த பட்டியலை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறும், தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தேர்தல் முடிந்த 21 நாட்களுக்குள் அனைத்து செலவு அறிக்கைகளையும் தேர்தல் ஆணையகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்பார்த்த தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கான வடக்கு மக்களின் ஆதரவு தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளதாக
பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த வெற்றி அரசியல் நோக்கத்தை அடைவதற்கான வாக்குறுதியா இல்லையெனில் நேர்மறையான செயல்முறையா என்பதை நாம் உன்னிப்பாக கவனிப்போம். எனினும் பொருளாதார சமூக நெருக்கடிகளை நிர்வகிப்பதற்கும் ஆட்சிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றி பயன்படும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கட்சி என்ற வகையில் ஒன்றிணைந்த நாட்டை மீண்டும் பிரிவினைக்குள் இட்டு செல்லும் நடவடிக்கையை நாம் அனுமதிக்க மாட்டோம். அரசியல் கட்சி என்ற வகையில் இறையாண்மையான நாட்டிற்கான தமது கொள்கைகளை வழிநடத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் திடீர் எழுச்சியை தமிழ் சமூகமானது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கும் முறைமையினை உடைத்தது என யாழ் பல்கலைக்கழக சமூகவியல் சிரேஷ்ட விரிவுரையாளர் அகிலன் கதிர்காமர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளதோடு, தேசிய மக்கள் சக்தியானது பொது தேர்தலில் 3/2 பெரும்பான்மையினை பெற்று முக்கிய அரசியல் வரலாற்றை படைக்க வடக்கு மக்களின் பங்கு முக்கியமானது என்றும் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னர் வடக்கில் தமிழ் சமூகத்தின் மத்தியில் அனுர தொடர்பிலான தெளிவான ஆதரவு அலை வீசியதை அவதானிக்க முடிந்ததாகவும், தமிழ் சமூகம் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்கும் முறைமை உடைக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தமையானது இந்த நாட்டின் முக்கியமான வரலாறு. இதன் அடிப்படையில் பல தமிழ் வாக்காளர்கள் தமது சமூகத்தின் அரசியல் தலைவர்கள் தமக்கான சிறந்த தீர்வு தொடர்பான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமைக்காக அவர்கள் மீது கோபமடைந்துள்ளார்கள். எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை மீள வழங்க வேண்டும் எனவும், நாட்டின் தமிழ் மற்றும் முஸ்லிம் சிறுபான்மையினரின் கவலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிகளவான ஆசனங்களை கைப்பற்ற எதிர்பார்த்த போதும் ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியவில்லை என முன்னாள் அமைச்சரும் சர்வஜன சக்தியின் தேசிய அமைப்பாளருமான திலும் அமனுகம தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அரசியல் சுனாமி போன்று இருந்ததே இதற்கு காரணம் என்று கூறினார். அங்கு அவர் மேலும் தெரிவித்த போது, அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் அமோக வெற்றி பெற்றுள்ளதன் அரசியல் சுனாமி என்றே குறிப்பிட வேண்டும். ஜனாதிபதி மீது அதீத நம்பிக்கை கொண்டுள்ள நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அதன்படி புதிய மக்களாணியை முழுமையாக ஏற்றுக்கொள்வதுடன் அத்துடன் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய சிறந்த முறையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்றார். 2020ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்சவின் தவறான அரசியல் தீர்மானங்களினால் தான் இந்த அளவுக்கு பாரியதொரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. நாட்டிற்கு சேவையாற்றியவர்களை மக்கள் தெரிவு செய்திருப்பார்களாயின் ஜனாதிபதியாக இன்று ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்திருப்பார். 5க்கும் அதிகமான ஆசனங்களை நேரடியாக எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை. நடைமுறை விடயங்களை கருத்தில் கொண்டே நாட்டு மக்கள் அரசியல் தீர்மானம் எடுப்பார்கள். அதன்படி மொத்த வாக்குகளுக்கு அமைய ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனினும் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததன் பின்னர் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்திற்கு செல்வது முறையற்றது என்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவம் தொடர்பாகவும் சஜித் பிரேமதாச தொடர்பாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா விமர்சனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்த போது, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாச முறையாக நிர்வகிக்கவில்லை என்பதோடு, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மாத்திரமின்றி எதிர்க்கட்சி தலைவராகவும் சஜித் பிரேமதாச உரிய முறையில் செயற்படாததன் காரணமாகவே இன்று அந்த கட்சிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. சஜித்தின் தலைமைத்துவத்தில் காணப்பட்ட பலவீனம் காரணமாகவே நான் கட்சியிலிருந்து விலகியதோடு அதேபோன்று மேலும் பல சிரேஷ்ட உறுப்பினர்களும் கட்சியை விட்டு சென்றனர். அவர் வகித்த 2 பதவிகளிலும் முறையான நிர்வாகத்தில் ஈடுபடவில்லை. எனவே அந்த கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் விரும்பினால் ஹர்ஷ டி சில்வாவை தலைவராக தெரிவு செய்வதிலும் தவறில்லை. சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இவர்களால் பலமானதொரு எதிர்க்கட்சியாக செயற்பட முடியாது என்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிலிண்டருக்கு வாக்களித்தவர்கள் கூட இம்முறை தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர். மாற்று வழியொன்று இல்லாததன் காரணமாகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இனியாவது ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சியானதன் பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றார். தொடர் தோல்விகளை எதிர்கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்திக்குள் குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சஜித் பிரேமதாச தொடர்ச்சியாக 2 ஜனாதிபதி தேர்தல்களிலும் 2 பொது தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஹர்ஷ டி சில்வாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதே இந்த குழப்பங்களுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சஜித் பிரேமதாச 2 சந்தர்ப்பங்களிலும் ஆளும் கட்சிக்கு 3/2 அதிகாரம் கிடைப்பதை தடுக்க முடியவில்லை என்பதோடு எதிர்க்கட்சித் தலைவரின் அதிகாரத்தின் கீழ் பல விடயங்களை நாடாளுமன்ற
விவகாரத்தில் தலையிட்டு விவாதித்த போதும் அது மக்களை கவரவில்லை. எனவே இந்த செயற்பாடுகள் சஜித்தை ஆதரிக்கும் மக்கள் மத்தியில் விரக்தி நிலையை ஏற்படுத்திக் கொள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் பிரபல படித்த புத்திசாலித்தனமான நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷ டி சில்வாவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிப்பதன் மூலம் அரசாங்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன.